ஆகாது என்று சொல்லியிருக்கிறார். ஒருபோது உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரு. இந்த நல்ல தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்பா, உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை விட்டு விலகாத தேவன், இனியும் எங்களை நடத்த நீர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கை நீர் ஒருவரே. ஆண்டவரே, உம்மையே நம்பி இந்த நாளில் நாங்கள் வந்திருக்கிறோம். இம்மட்டும் நடத்தின தேவன், இனியும் நடத்த நீர் வல்லமையுள்ளவர். இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசும்படியா உம்முடைய வார்த்தைக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசுவீராக. மறாத இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம நல்ல ஆராதனையில் ஜான் பிரபு நம்ம நடத்தினார். நோட்டீஸ் அடிக்க சொன்னேன். அருமையான சகோதரர், நல்ல அருமையாக ஐயா சொன்னார். நோட்டீஸ் அருமையாக அடிச்சிருந்தானே, அடிச்சது இவர் தான் ஐயா. ஆமென். அதனால் கர்த்தர் நல்ல சகோதரர் நம்ம கொடுத்துருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்ம பிரசங்கியார் ஐயா வந்து அவருக்கு நல்ல ஒரு சால்வை போட்டு இப்போ ஆசிரியர் அருமையான என்னுடைய மகன் ஜான் பாலுக்கு இந்த பொன்னாடைய ரட்சிப்பின் ஆடையாக கொடுத்துருக்கிறேன். ஐயா வந்து கூட்டோடு வந்துருவாரு. அது அவரை வரவேற்று அவருடைய வார்த்தைக்காக கணக்கு அன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்தேன். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம சத்தியத்தை கேட்க வந்திருக்கிறோம். ஆகவே ரொம்ப பிரயாசப்பட்டு ஐயா மதுரையிலேருந்து வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு 15 பாட்டு பாடிக்கிறார். ஆமென். 20? ஐயோ இயேசுவே, 20 பாட்டு ஓயாமல் துதிப்போம், ஓய்வின்றி துதிப்போன்ற மாதிரி நல்ல அருமையான பாடல்களை எழுதி ஐயா பாடிட்டு வந்திருக்கிறாரு. 21 பாடல்களை பாடிக்கிறார். ஆமென். அதில் ஒரு பாட்டு என் பாட்டு நினைக்கிறேன். ஆமென். அதனால் இன்றைக்கு நல்ல பாடி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்தி இப்போதும் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க அவர் வந்திருக்கிறார்கள். மிகுந்த சந்தோஷம். நாளைக்கு காலையில் நம்முடைய சர்ச்சில் காலையில் நிருபங்களை பற்றி கற்றுக்கொள்ள போகிறோம். நாளை காலையிலும் ஐயா கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்குறாங்க. நாளை மாலையிலும் கொடுக்குறாங்க. இங்கே ஆராதனை முடிச்சுட்டு வேறொரு சர்ச்சில் 2 ஆராதனையில் செய்தி கொடுக்க போகிறாங்க. அதனால் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க முடியும். நம்ம மத்தியில் வந்திருக்குதானே அருமையான ஐயா பால் ஐயா அவர்களை நம்ம எல்லாம் கைகளை தட்டி பால் முருகேசை கைத்தட்டி வரவேற்போம். பிரைஸ் எல்லாம். வீடியோ தெரியுதாம்மா? கரெக்டாக இருக்கா? தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கணமும் மகிமையும் துதியும் சோத்திர புகழும் உண்டாவதாக. இந்த நாளிலே அருமையான சகோதரர், அருமையான பாஸ்டர் ஜோசுவா தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்களையும் மனைவி பிள்ளைகளையும் சபையோர்களையும் அருமையான ஆண்டி அம்மாவையும் அன்புடன் பார்ப்பது நீண்ட நாளுக்கு பின்பு இங்கே வருகை தந்து உங்களோட தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி. நான் உங்களில் ஒருவனாக, குடும்பத்தில் ஒருவனாக இருந்தாலும் என்னைய சால்வு போர்த்தி வரவேற்று கனப்படுத்துகிற அவருடைய அன்புக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏறக்குறைய 10 ஆண்டு காலமாக ஐயா அவர்களோடு எனக்கு தொடர்புண்டு. அநேக வேத வசனங்களையும் ரகசியங்களையும் என்னால் முடிந்த அளவில் சென்னையில் அநேக ஊழியர் கூடுகையில் என்னுடைய செய்திகளையும் புஸ்தகங்களையும் வெளியிட ஐயா அவர்கள் எனக்கு உறுதுணையாக இருந்தார். உற்ற நண்பராக இருந்தார். இப்போதும் கூட நான் எங்கே போனாலும் வந்தாலும் வண்டியில் போக வர ஒரு சின்ன பிள்ளை மாதிரி
ஓடி ஆடி எனக்கு பணிவிடை செய்கிற உதவி செய்கிற அன்பான சகோதரரை பார்ப்பது ரொம்ப அரிதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட தேவ ஊழியர்களை இன்றைக்கி ஐயா சொன்ன மாதிரி இன்றைக்கி பாடல் ரெக்கார்டிங்கு நடந்தது. அதில் அவருடைய அருமையான பாடலும் இடம்பெற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. அந்த பாட்டு ரொம்ப விசேஷமாக இருந்தது. உசுரை போல என்னை நேசித்தீர், எனக்காக உசுரை கொடுத்தீர்னு சொல்லி அந்த கிராம பாணியில் ஒரு அருமையான பாடலை கர்த்தர் எழுதவும் அவர் பாடவும் நான் அதை நேரடியாக பார்க்கவும் கர்த்தர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. இப்போதும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வருவோம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளுடைய தலைப்பு ஆதி அப்போஸ்தல நிருபங்களின் விளக்கம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு ஆதி அப்போஸ்தல நிருபங்களின் விளக்கம். இந்த தலைப்பை இந்த செய்தியை ஐயா அவர்களே எனக்கு சொல்லி இந்த மாதிரி பேசுங்கன்னு சொன்னார். போன ஜனவரி மாதம் இந்த ஆண்டு பஸ்ட்டில் வரும்போது கடைசி கால சத்தியங்களை சொல்லுங்கள், வருகை பற்றி சொல்லுங்கள், கடைசி கால நிகழ்ச்சிகளை குறித்து சொல்லுங்கன்னு சொல்லும்போது அதே தலைப்பில் இங்கே ஒரு 3-4 செய்திகளை கொடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது அநேக ஊழியர்களுக்கு அந்த செய்தி யூடியூப்பில் பரவிக்கிட்டு இருக்கு, ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுபோல் இப்பொழுதும் நிருபங்களுடைய விளக்கங்களை சொல்லுங்கள் என்று அவரே கேட்டுக்கொண்டதற்கு இணங்க என்னுடைய எண்ணம் எதுவோ, நோக்கம் எதுவோ, என்னுடைய ஆசை எதுவோ, என்னுடைய இலக்கு எதுவோ அதையே ஐயா அவர்கள் உள்ளத்துலேயும் சொல்லுங்க, மக்களுக்கு சொல்லுங்க, பேசுங்கன்னு சொல்லும் போதே ஒத்த இருதயமுள்ள ஒரே ஆவி உடைய சகோதரரை நான் பார்க்க முடிகிறது. கடந்த நாட்களில் சிலுவை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்தேன். பெந்தேகோஸ்து சபைகளில் பொதுவாக சிலுவை வைக்கிறது இல்லை, ஏதோ வச்சாங்க, அப்புறம் சின்னதாக வச்சாங்க, அப்புறம் அதுவும் வைக்கிறது இல்லை. ஆகவே சிலுவை குறித்து அல்லாமல் வேறு எந்தையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட திருப்பேனாகன்னு சொல்லி பவுல் சொன்னது மாதிரி கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று பவுல் சொன்னது போல, சிலுவையை பற்றி உபதேசம் என்று பவுல் சொன்னது போல, சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார்னு பவுல் சொன்னது போல, சிலுவையிலே சமாதானத்தை உண்டாக்கினார்னு பவுல் சொன்னது போல, அந்த சிலுவை அடையாளமாக தேவ பிள்ளைகளுக்கு ஆதி சபைக்கு அதிகமாக அந்த சிலுவை பற்றிய உபதேசம்தான் அதிகமாக இருந்தது. இன்றைக்கி பெந்தேகோஸ்து சபைகளில் பொதுவாக அது விக்கிர ஆராதனை மாதிரி நினச்சிடுறாங்க. அதில் ஒரு சிலையை பொம்மையை தொங்க போட்டால் தான் விக்கிர ஆராதனையை தவிர சிலுவை என்று வைப்பது அது விக்கிர ஆராதனை ஆகாது. சிலுவையோர் புனித சொந்தம் என்று ஒரு பக்தர் பாடுகிறார், அது தவறானது. சிலுவை என்பது அடையாளம், சிலுவை என்பது அடையாளம். சிலுவை இல்லாட்டினா இது என்ன குடோனா, ரைஸ் மில்லா, இது என்ன திருமண மகாலா அல்லது ஏதாவது காலாண்டு சொல்கிற அளவில் நினைச்சிருவாங்க என்பது தான் அந்த சிலுவை என்ற அடையாளம். அதை இன்றைக்கு இந்த சபையில் அருமையாக சிலுவை முன்னாடி வர்ற மாதிரி தெரிகிற மாதிரி லைட்டோடு ஐயா வச்சுருக்கிறத முத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எங்கள் சபையிலையும் அது ஆதாரமாக வச்சுருக்கோம். சிலுவை வணக்கத்துக்குரியதில்ல, அடையாளம். ஆகவே தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒரு மாற்றம், ஒரு வித்தியாசம், ஒரு வளர்ச்சி, ஒரு மெச்சூரிட்டியை இந்த சபைகளையும் நான் பார்க்குறேன், உங்கள்கிட்டையும் அநேக விஷயங்களே பார்க்குறேன். ஆகவே தேவ பிள்ளைகளாகி நீங்கள் ஆணித்தரமாக விஷயங்களை ஒன்று புரிஞ்சுக்கிட்டா, அறிஞ்சிக்கிட்டா அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடுமே தவிர இன்னொருத்த அதை இடித்து போடுற அளவில் நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. தப்பாக இருந்தால் நீங்கள் மறுத்து பேசலாம், விளக்கம் கேட்கலாம். மற்றபடி ஆழமாக புரிஞ்சுக்கிட்டா, தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு மேலே ஒரு உபதேசம், ஒரு சத்தியம் எவன் சொன்னாலும் நம்ம கேட்கக்கூடாது. அல்லது கேட்ட சத்தியம் புரியலைன்னா 1க்கு 10 தடவை திரும்ப போட்டு கேட்கலாம், என்கிட்ட கேள்வி கேட்கலாம். இப்படி பல காரியம் இருக்குது. இப்போ எனக்குன்னு ஒரு ஸ்தாபனம் கிடையாது, ஒரு சபை கிடையாது, எனக்குன்னு ஒரு தலைவர் கிடையாது, எனக்குன்னு ஒரு தலைமை இடம் கிடையாது, எனக்குன்னு எந்த நாதியும் இல்லை. இந்த உலகத்திலே நான் பரதேசியாக இருக்கேன். பேதுரு சொன்ன மாதிரி
பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்லி 1 பேதுரு 1 அதிகாரத்தில் பரதேசிகளுக்கு எழுதுறேன்னு தான் அங்கே சொல்கிறான். அந்த படிங்க, 1 பேதுரு 1 அதிகாரம் 1 படிங்கம்மா. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆ ஆ ம் ஆ ஆ ஆ ம் 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 கிறிஸ்தவங்களை பரதேசிகள்னு சொல்கிற அளவில் இங்கே பேதுரு சொல்கிறத கவனிங்க. பரதேசி பண்டாரம் சொல்கிறது ஒரு கேவலமான தாழ்வான வார்த்தை அல்ல. அதை புரிஞ்சுக்குங்க. பரன்னா பரலோகத்தை குறிக்கிறது. தேசிகள் என்பது ராஜாக்களை குறிக்கிறது தமிழ் அர்த்தத்தின்படி. பரதேசிகள் என்பது பரலோக ராஜாக்கள்னு அர்த்தம். பரலோக ராஜாக்கள் வர சொல்லும் போது இந்த பூமியில் அவங்களுக்குன்னு ஒரு வீடோ வாசலோ அவங்களுக்குன்னு கிடையாது. பொதுவாக பழைய காலத்தில் ராஜாக்கள் மாறு வேஷம் போட்டு ஊரில் நைட்டில் உலா வருவது உண்டு. யார் என்ன செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க, என்ன நடக்குது, ராஜாக்களை பற்றி என்ன பேசுகிறாங்க, என்ன மக்கள் குடிபட மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி வேவு பார்க்குற மாதிரி வர்றது உண்டு. அதனால் அவங்களுக்கு எந்த வீடோ வாசலோ அந்த பக்கம் எந்த தெருவில் எந்த இதுவும் கிடையாது, அரண்மனை தான். ஆனால் அவங்க அதை காட்டுறதில்லை. அதுபோல் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், வேறுபிரிக்கப்பட்டவர்கள், உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அவங்க இந்த உலகத்துக்கு அந்நியராக இருக்கிறாங்க, பரதேசிகளாக இருக்கிறாங்க ஆவிக்குரிய அர்த்தத்தில். அந்த அடிப்படையில் தான் இங்கே எத்தனையோ நாடுகளை குறிப்பிட்டு இத்தனை நாடுகளுக்கு சிதறி இருக்கிற பரதேசிகள். இப்போ கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறது பெந்தேகோஸ்து நாளில் ஆவியானவர் இறங்கின பிறகு முத கிறிஸ்தவங்க சபை ஏற்படுத்தப்பட்டது, உபதேசம் ஏற்படுத்தப்பட்டது, சட்டத்திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டது. அன்றைக்கு தான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் தான் அப்போஸ்தலர் 11:26 முத கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் அங்கே வழங்கிட்டு முத வருது. அந்த கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்டவங்களுக்கு பழைய ஏற்பாடை பாடமாக கொடுக்கல. பழைய ஏற்பாட்டிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்காங்க. திரும்ப பழைய ஏற்பாட்டே படிங்கன்னா இயேசு எதுக்கு? இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையே. அந்த 10 கட்டளைகளே போதும், பழைய ஏற்பாடே போதும், நியாயப்பிரமாணமே போதும், மோசையினுடைய கற்பனைகளே போதுமே, இயேசு தேவையில்லையே. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவங்க வர்றாங்கன்னா புதிய உடன்படிக்கைக்கு வர்றாங்க, புதிய மார்க்கத்துக்கு வர்றாங்க, புதிய உபதேசத்துக்கு வர்றாங்க. அந்த அர்த்தம் தான் அது. அல்லேலூயா. மார்க் 1:27 படிங்க. மார்க் 1:27. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, அதிகாரத்தோடு அசுத்தாவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதுன்னு சொல்லி. அப்போ இயேசுவின் உபதேசத்தை பற்றி என்ன சொன்னாங்க? புதிய உபதேசம்னு சொன்னாங்க. என்ன உபதேசம்? புதிய உபதேசம். இது மனசுக்குள்ளே தான் புதிய ஏற்பாடுன்னு சொல்கிறோம். புதிய ஏற்பாடுன்னு சொல்கிறதுக்கு அர்த்தமே இயேசுவின் உபதேசம் எப்படி இருந்தது? புதிதாக இருந்தது. இயேசுவின் உபதேசம் ஜனங்க காலகாலமாக நியாயப்பிரமாணத்தை கேட்டிருக்காங்க, காலகாலமாக நியாயப்பிரமாணத்தை படிச்சிருக்காங்க. ஆனால் இயேசுவின் உபதேசத்தை கேட்கும்போது நியாயப்பிரமாணத்தை அனுசரித்து சொல்லலை. அது ஒத்து வேஷம் தரித்து இன்றைக்குள்ள போதகர்கள் மாதிரி சொல்லலை. இன்றைக்குள்ள ஆளுக மண்ணையும் சோத்தையும் சேர்த்து புரட்டி சாப்பிட்ட மாதிரி எல்லாத்தையும் வஞ்சகம் இல்லாமல் சொல்கிறாங்க மணிக்கணக்கில். அந்த மாதிரி இயேசு சொல்லலை. சொல்லியிருந்தால் புது உபதேசம்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. முற்றிலும் வித்தியாசமாக இருக்கே, புதுசாக இருக்கே என்று ஆச்சரியப்படுறாங்க.
அதுதான் புதிய ஏற்பாடு. ஏற்பாடுனா சட்டம்னு அர்த்தம். பழைய ஏற்பாடுனா பழைய சட்டம்னு அர்த்தம். பழைய ஏற்பாடுன்னு சொல்கிறது பைபிளில் போட்டிருக்கு, சட்டம்னு போட்டிருக்கு, பழைய ஏற்பாடுன்னு போட்டிருக்கு, அது மோசையின் ஆகமங்கள்னு போட்டிருக்கு, அது ஒரு முக்காடுன்னு போட்டிருக்கு. அது கிறிஸ்துவால் தான் அது விளக்க முடியுமே தவிர, கிறிஸ்து வந்த பிறகு தான் அது நீங்கினதே தவிர, மற்றபடி இயேசு வர்றதுக்கு முன்னாடி அந்த பழைய ஏற்பாடு முக்காடு தான் ஜனங்களுக்கு இருந்தது. அதனால் எவனும் ரட்சிக்கப்பட முடியாது, அதனால் எவனும் மனம் திரும்ப முடியாது, அதனால் எவனும் நீதிமானா ஆகவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. தயவுசெய்து இந்த ரெண்டு வித்தியாசங்களை நீங்கள் அறிஞ்சிங்கன்னா நீங்கள் உண்மையான கிறிஸ்தவங்க, மெச்சூரிட்டி கிறிஸ்தவங்க, புத்திசாலிகள், அறிவாளிகள், தெளிந்த புத்தியாக கரெக்டாக நீங்கள் பிடிக்கிறீங்கன்னு நான் உங்களை பாராட்ட முடியும். ஆகவே இன்றைக்குள்ள பெரிய ஆளுக்கு முதற்கொண்டு சிறிய ஆளுக்கு முதற்கொண்டு இன்றைக்கு உள்ள போதகர்கள் முழுவதும் சபைகளை கெடுத்து நாசமாக்கி ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் வாயை திறந்தால் மோசையை பற்றி மணிக்கணக்கில் பேசுகிறான், எலியாவை பற்றி பேசுகிறான், சாமுவேலை பற்றி பேசுகிறான். அடேங்கப்பா, பாட்டு வேறு, டான்ஸு வேறு. ஜனங்களுக்கு இதுதான் கிறிஸ்தவம் போல் இருக்கு, இதுதான் சத்தியம் போல் இருக்கு, இதுதான் கிறிஸ்தவங்களுக்கு சொல்கிறது போல் இருக்கு என்று நிருபங்களை பக்கமே வர்றதில்லை, நிருபங்கள் பற்றி திரும்புகிறதே இல்லை. வாயை திறந்தால் நீதிமொழிகள், பழைய ஏற்பாடு, சங்கீதம் இப்படியே காலம் கடத்துறானே தவிர நிருபங்கள் பக்கம் வர்றதே இல்லை. அதனால தான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆதி கிறிஸ்தவர்களுக்கு நிருபங்களை கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்லி, சும்மா சொன்னால் கேட்க மாட்டாங்கடான்னு சொல்லி பவுல் சத்தியம் வச்சு சொல்கிறான். அதுதான் இன்றைக்கி உள்ள நோட்டீஸில் தலைப்பு வசனமாக மேலே போட்டிருக்கோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தை பாருங்கள். இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டுமென்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு சொல்கிறேன் என்று ரொம்ப கடினமாகவே சத்தியம் வச்சு ஆணையிட்டு சொல்லக்கூடிய அளவில் அதை முக்கியப்படுத்துகிறான் பவுல் அப்போஸ்தலன். கவனிங்க, இந்த நிருபம் யாருக்கு வாசிக்கப்படணும்? பரிசுத்தமான சகோதரர் வாசிக்கப்படணும். ஆனால் மோசையின் ஆகமங்கள் யாருக்கு வாசிக்கப்படணும்? யார் வாசித்தாங்க? அப்போஸ்தலர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 21 பாருங்கள். மோசையின் ஆகமங்கள் ஓய்வினால் தோறும் ஜெப ஆலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால் அப்படின்னு போட்டிருக்கு. பூர்வகாலம் தொடங்கி சகல பட்டணங்களிலும் அந்த ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டே அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்கிறான் இதை. ஆகவே ஓய்வு நாள்னு சொல்கிறது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. இன்றைக்கி ரொம்ப பேர் ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளுக்கு ஆய் சோத்திராண்டு, இந்த ஓய்வு நாளுக்கு ஆய் சோத்திரம் வெக்கம் இல்லாமல் சொல்கிறான். போதகரும் அதை தடுத்து நிறுத்தி அதை தெளிவு உண்டாக்குறதுக்கு அந்த ஞானமும் கிடையாது. சனிக்கிழமை தான் ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள். மத்தேயு 28:1 படிங்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் வருகையில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு சிலுவையிலே அறையப்பட்டது வெள்ளிக்கிழமை, அன்னைக்கே அடக்கம் பண்ணிடுறாங்க. சனிக்கிழமை மறுநாள் உடல்கள் தொங்கக்கூடாது, சிலுவையிலே தொங்கக்கூடாது. உடல்கள் அந்த மாதிரி ஒரு கொடூரமான சூழ்நிலையில் உடலை பார்க்கக்கூடாது. ஆகவே அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கே ஓய்வு நாள் தொடங்கிடும். சமையலெல்லாம் பண்ண மாட்டாங்க, புகையெல்லாம் போடக்கூடாது, அவ்வளவு மதவெறி. ஆகவே இயேசுவை சிலுவையில் அரைஞ்சி அதுக்கு முன்னாடி ஒரு வேளை சாகாட்டினா கால்களை உடைச்சி, கை காலெல்லாம் உடைச்சி கொல்றதும் உண்டு. அப்படித்தான் கல்லர்களை கொன்னாங்க. ஆனால் இயேசுக்கிட்ட வரும்போது அவர் மரித்திருந்தார், ஆச்சரியப்பட்டாங்க. ஈட்டியை வச்சு ஒருத்தன் குத்தி பார்க்குறான், உண்மையிலே செத்துட்டாரான்னு சொல்லி இறக்கி
உறவினர்கிட்ட அந்த பாடியை கொடுக்க அவங்க சுகந்த இதெல்லாம் போட்டு வெள்ளிக்கிழமை சாயங்காலத்திலேயே அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணி ஓய்வு நாளில் சனிக்கிழமையிலே அவர் உயிர் தெழலை. ஞாயிற்றுக்கிழமையிலே அதிகாலையிலே இயேசு உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அந்த சனிக்கிழமையில் அவர் எங்கே இருந்தார்? சில ஆளுங்க இறந்த உடனே பரலோகம் போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. இல்லை, இறந்த உடனே இயேசு பரலோகம் போகல. இறந்த உடனே எங்கே போனார்னா காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ண போனார். இதெல்லாம் நிருபங்களில் தான் இருக்குது, வேறு எங்கேயும் இந்த ரகசியங்கள் வெளிப்படலை. 1 பேதுரு 3 அதிகாரத்தில் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தை எடுத்தவங்க படிங்க, டக்கு டக்குன்னு படிங்க. 1 பேதுரு 3 அதிகாரம் 18. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தடவை பாடுபட்டார். மாம்சத்திலே கொலை உண்டார், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் 19 அந்த ஆவியிலே அவர் போய் காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்தில் நோவா காலத்திலே தேவன் பொறுமையாக இருந்தபோது கீழ்ப்படியாமல் செத்தவங்களாக்கும். ஏறக்குறைய ஒரு 700-800 மக்கள் செத்ததாக ஒரு குறிப்பு சொல்கிறாங்க, உலகம் ஜனத்தொகை. அந்த அளவில் அவங்க வாரி கொண்டு போக மட்டும் உணராமல் இருந்து செத்தாங்கன்னு சொல்லி இயேசு சொல்கிறாரு. அவங்களுக்கு இயேசுவை பற்றி ரட்சிப்பை பற்றி சொல்ல யாரும் இல்லை, இயேசுவே வரலை. அதனால் அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரட்சிக்கப்படலை. அவங்க ரட்சிக்கப்படாதவங்க அப்படியே ஜட்ஜ்மெண்ட்டில் நியாயந்திருப்பில் வந்த உடனே நீங்கள்லாம் ரட்சிக்கப்படலை அப்படியே நரகத்துக்கு போங்கடான்னா அது என்ன நியாயம்? அவங்க கேட்பாங்க, ஏன்யா ரட்சிப்பனா என்னன்னு தெரியல, யாரும் எங்களுக்கு சொல்லலை, சொல்லாவிட்டால் எங்களுக்கு எப்படி தெரியும்? மாம்சத்து உள்ளவங்களை சந்திக்க நீங்கள் உங்கள் குமாரனை மாம்சமாக உலகத்துக்கு விட்டீங்க, ஆவியாக இருக்கிற எங்களை சந்திக்க அவரை ஆவியாக அனுப்புனீங்களான்னு நாளைக்கு கேட்பாங்கள்ல. அதனால் மாம்சத்திலே கொலை உண்டார், ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியில் போய் அந்த நோவா காலத்தில் உள்ள அந்த ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணார். அந்த நோவா காலம் குறிப்பாக சொல்கிறது காரணம் என்னென்னா, ஒரே நேரத்தில் பல லட்சங்கள் கோடிகள் இறந்ததுனால அந்த நிகழ்வு அங்கே சொல்லப்பட்டிருக்கே தவிர சில்லண்டியாக சேர்த்ததெல்லாம் 1-2 போகிறதெல்லாம் அது கணக்கில் சேர்க்கலை, ஆனால் அதோடு சேர்ந்தது தான். அங்கே போய் அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. என்ன பிரசங்கம் பண்ணார், ஏன் பிரசங்கம் பண்ணார், என்னத்தை பிரசங்கம் பண்ணார், அதனால் என்ன பிரயோஜனம் என்ற கேள்வி கேட்டால் அதுலேயே 1 பேதுரு 4 அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அதுக்கு விளக்கம் இருக்குது. இதற்காக செத்து போனவங்க மனுஷர் முன்பாக மாம்சத்தில் ஒருவேளை தண்டனை பெற்று அவங்க செத்தாலும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அவர்களுக்கு என்று இல்லை, அவர்களுக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு கூட சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த சுவிசேஷம் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, இயேசு கிறிஸ்து தான் சுவிசேஷமே. சுவிசேஷம் சொல்கிறதே இயேசு தான், அவர் தான் தொடக்கம். மார்க் 1:1 இருக்குது, இது படிங்க. மார்க் 1:1 என்ன வாசிக்கிறோம்? தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இயேசு கிறிஸ்து தான் சுவிசேஷத்தின் ஆரம்பம்னு இருக்கு. அது இந்த இயேசு கிறிஸ்துவை எப்படி அறிக்கப்படணும்னு போட்டிருக்கு? இவர் தேவகுமாரன்று அங்கே எழுதப்பட்டிருக்கு. இயேசு யார்? தேவகுமாரன்று சொல்லுகிற அந்த வார்த்தை தான் சுவிசேஷம். பழைய ஏற்பாட்டில் தேவனை ஒருவேளை அறிஞ்சிருந்தாலும் தேவகுமாரன் யாருன்னு தெரியாது. தேவகுமாரன் யாருன்னு தெரியாதனால அவரை விசுவாசிக்க வாய்ப்பில்லை. இயேசுவே வரலை. அது பூர்வ காலங்கள்.
அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவரை போல் இருந்தார் இருக்கு. ஆகவே அந்த மக்கள் எல்லாம் அப்படியே ரட்சிக்கப்படலை, நீங்கள் அப்படியே நரகத்துக்கு போங்கடான்னா அது என்ன நியாயம்? ரட்சிப்பு இயேசுவின் நாமத்தில் இருக்குது. இயேசுவின் மூலமாக தான் ரட்சிப்பே இருக்குது. அப்போஸ்தலர் 4:12 அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நம்ம ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு எந்த நாமமும் அங்கே அருளப்படலை, கொடுக்கப்படலைன்னு இருக்கு. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே 30ஆம் வசனத்திலே சிறை அதிகாரிகள் கேட்குறாங்க, ஆண்டவமாரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது பழைய ஏற்பாட்டிலேருந்து பிரசங்கம் பண்ணலை. அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்க? அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவ்வளோதான் ஐயா. அந்த ராத்திரியிலேயே வசனம் வாய்ச்சாங்க, நைட்லேயே ஞானசானம் வாங்கினாங்கன்னு இருக்குது. அந்த பகுதியில் வாய்ச்சிங்கன்னா தெரியும். ரட்சிப்புக்கு பழைய ஏற்பாடு அவசியம் இல்லை. ரட்சிக்கப்படுறதுக்கு பழைய ஏற்பாடு தேவையில்லை. அதனால் ஓய்வு நாள் தோறும் யூதர்கள் மோசையின் ஆகமங்களை வாய்ச்சாங்களே தவிர அதனால் ரட்சிப்பில்லை, அதனால் மனம் திரும்புதல் கிடையாது, அதனால் பாவ மன்னிப்பு கிடையாது, அதனால் மீட்பு கிடையாது, அதனால் எவனும் நீதிமான ஆகிறதும் இல்லை. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 39 படிங்க. இந்த வசனங்கள்லாம் ரொம்ப விலையேறப்பட்டது. குறிக்க ஒருவேளை வந்து முடியாவிட்டாலும் யூடியூப்பில் பாருங்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகினின்று விடுதலையாக்கி நீதிமான்களாக்க இருந்தார்களோ இருந்தீர்களே. இயேசுவை விசுவாசிக்கிற தேவகுமாரனு விசுவாசிக்கிற எவனும் அந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து விடுதலையாகி இயேசுவாலே விடுதலையாவார்கள் என்று, நீதிமான இயேசுவால தான் ஆக்கப்படுகிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. அப்போஸ்தலர் போதனைகளே அதுதான். அல்லேலூயா. இதெல்லாம் நிருபங்கள் படித்தா தானே தெரியும், இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படித்தா தானே தெரியும். எல்லாம் மணிக்கணக்கில் பழைய ஏற்பாட்டையே முக்காடை போட்டு படிச்சுக்கிட்டு இருந்தா எப்படிடா விளங்க போகுது? என்னத்தை உங்களுக்கு ஆக போகுது? 1000 சொன்னாலும் உங்களுக்கு விளங்காது, புரியாது. வேணா மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், அதுவும் கடவுளுடைய வார்த்தை மாதிரி தெரியும். காரியம் ஆகாது ராஜா. 2023 காலண்டரு வீட்டில் அவங்க வச்சுருப்பீங்க. வசனம்தான் நல்லா தான் இருக்கும், தலைப்பு வசனம் நல்லா இருக்கும், ஒவ்வொரு குட்டி குட்டி வசனமாக டெய்லி அது வசனம் எல்லாம் கரெக்டு தான். ஆனால் பழைய வருஷம் சாமி, அதில் நீ குறிக்க முடியாது, அதில் நீ தேதி கொடுக்க முடியாது, அதில் நான் இந்த தேதிக்கு வர்றேன்னு நீ எவனுக்கு நீ வாக்கு கொடுக்க முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா பழைய வருஷம் கர்த்தருடைய வார்த்தை தான், வசனம்தான் பழைய வருஷம். அது இன்றைக்கி நீ டேட்டு கொடுக்கறது, தேதி கொடுக்கறது, இன்றைக்கி நீ பார்க்குறது வைக்கிறது எல்லாம் 2024 புது வருஷம் காலண்டர் தானே. அதானே உண்மை, விளங்குறதுக்காக சொல்கிறேன். ஆகவே பழைய ஏற்பாடு அந்த வார்த்தையே பாருங்களேன், பழைய ஏற்பாடு பழைய வருஷம், பழசுன்னே இருக்குது. அதுலேயே நீங்களே சொல்கிறீங்க பழைய ஏற்பாடு முட்டிட்டு, மல்லிகையாவில் போட்டிருக்கு முட்டிட்டு முடிஞ்சிச்சு. ஒருத்தங்க சொல்கிறான் புதிய ஏற்பாடு முட்டிட்டு இருந்தானே இருக்குது கடைசியில் அப்படின்னா, அந்த கடைசியில் வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாம் நிறைவேறின பிறகு தான் முட்டிட்டு இருக்கே தவிர அதுக்கு முந்தைய முட்டிட்டுன்னு சொல்லலை. இன்றைக்கி காலம் கடைசி காலம், நிருபங்களின் காலம், கிறிஸ்தவ மக்களுடைய ஆண்டவராகி இயேசுவை எதிர்பார்க்குற காலம், வெளிப்படுத்தின விசேஷம் உள்ள தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறக்கூடிய காலம் இன்னும் முற்றிட்டு வரல. இன்னும் நம்ம இன்னும் அந்த இதில் தான் இருக்கிறோம். 8வது மாதம் வந்திருக்கோம் இந்த வருஷம், இன்னும் முடியல. இன்னும் அடுத்து 9வது மாதம் இன்னும் முடியல, அப்புறம் 10வது மாதம் முடியல, டிசம்பர் 31 வரைக்கும் நமக்கு கெடுவு இருக்குது. அல்லேலூயா. விளங்குனா விளங்கிங்க. ஆகவே தேவ பிள்ளைகளே, சுவிசேஷம் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் கிடையாது. அந்த பழைய ஏற்பாடு என்ற வார்த்தை பைபிள்லேயே பவுலே சொல்கிறான், முக்காடுன்னே சொல்கிறான். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், நிருபங்கள் படித்தா தானே தெரியும்.
3ஆம் அதிகாரத்தில் 14-15 எடுத்து படிங்க. பழைய ஏற்பாட்டுக்காரங்களுடைய மனது கடினப்பட்டு போயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படும் போது அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினால தான் நீக்கப்படுது. பழைய ஏற்பாடு முக்காடுன்னே இருக்குது. அப்புறம் படிங்க. மோசேயின் ஆகமங்கள் தெளிவாக போட்டிருக்கு. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இன்னைக்கு வரைக்கும் அந்த முக்காடு அவங்க இருதயத்தில் இருக்கே. இருதயத்தில் கண்கள் இருக்குல்ல, அந்த கண்களில் முக்காடு இருக்குது, இருதய கண்ணு. அதனால் அவங்களுக்கு தெளிவாக பார்க்க முடியாது, தெளிவாக சத்தியம் தெரியாது. மோசேயே தெளிவாக சொல்லலையே. மோசேயே என்ன சொன்னான்? உபாகம் 29:29 மறைவானவைகள் தேவனுக்கே உரியது, வெளியாக்கப்பட்டது தான் நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லி வெளியாக்கப்பட்டது. என்ன சொன்னால்? நியாயப்பிரமாணத்தை சொன்னான். அந்த வசனத்தை படிங்க. உபாகமோ 29:29 மறைவானது நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே அவருக்கே வெளிச்சம். வெளிப்படுத்தப்பட்டவைகளோ, வெளிப்படுத்தப்பட்டது இயேசுவின் உபதேசம் இல்லை, நியாயப்பிரமாணம் இந்த வார்த்தைகளின்படியே செய்யும்படிக்கு, அதாவது இஸ்ரவேல் மக்களுக்கும் அவங்க சந்ததிகள் அவங்க அந்த 12 கோத்திரத்துக்கும் உரியதே தவிர முழு உலகத்துக்குரியது அல்ல, புறஜாதிகளுக்கு அல்ல. நீங்களும் நானும் யூதரா, இஸ்ரவேல் நாடு சேர்ந்தவங்களா? நாம் எல்லாம் புறஜாதிக தானே. நமக்கு இந்த நியாயப்பிரமாணம் இல்லை, நமக்கு கிடையாது. அந்த நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு தான். மோசேயின் ஆகமங்கள் ஓய்வு நாள்தோறும் வாசிக்கப்படுறது, அந்த கட்டளையின்படி செய்வது அவங்களுக்குரியது, நமக்குரியது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. புறஜாதிகளுக்குரியது இல்லை நியாயப்பிரமாணம், புறஜாதிகளுக்கு இல்லை. அப்போ அந்த நியாயப்பிரமாணத்தை புறஜாதிகளுக்கு எப்படி கர்த்தர் கொடுத்தார், எப்படி வச்சுருக்கார்? அவங்களுக்கு பிரமாணமாக கொடுத்தாரு, இவங்களுக்கு எப்படி கொடுத்தார்? ரோமர் 2:14 படிங்க. ரோமர் 2:14. இந்த வசனத்தை குறிச்சிக்கங்க. நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் நீங்கள்லாம், நானெல்லாம் புறஜாதிக. நம்மெல்லாம் யூதர்களா, இஸ்ரவேலர்களா? இஸ்ரேல் நாட்டில் இப்போ யூதர்கள் இருக்காங்க, அவங்க தான் ஒரிஜினல் யூதர்கள். அவங்க இயேசுவை வணங்குறதில்ல, கும்பிடுறதில்ல, இயேசுவை தேவகுமாரன்னு ஏற்றுக்கிறதில்ல. அவங்க மோசேயின் ஆகமங்கள் தான் ஓய்வு நாள்தோறும் வாசிக்கிறாங்க, இன்ன வரைக்கும் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்தவ ஊழியத்துக்கு எதிராக இருக்காங்க, தெரியுமா? பெஞ்சமின் நாத்தானியேல், இஸ்ரவேலுடைய பிரதமர், இன்றைக்கி கிறிஸ்தவ ஊழியங்களுக்கு தடை பண்ணுறாரு. கிறிஸ்தவங்க பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்படி மீறி கிறிஸ்தவ சொன்னால் அவங்கள கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, தெரியுமா எவனுக்காவது? இன்ன வரைக்கும் அவங்க விஷயத்தில் கரெக்டாக இருக்காங்க, பழைய ஏற்பாட்டில் கரெக்டாக இருக்காங்க. இயேசுவை தேவகுமார்னு இன்ன வரைக்கும் ஏற்றுக்கல. அப்படி தப்பி தவறி கொண்டவர்களை யூத கிறிஸ்தவர்கள்னு ஒதுக்கிட்டாங்க. அவங்க வழிபாடு நடத்துவதோ ஊழியம் செய்வதோ அவங்க ஆராதிப்பதோ இவங்க விரும்புறதில்லை, தடையாக இருக்காங்க, இன்ன வரைக்கும் தடையாக இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? ஆகவே கிறிஸ்தவர்கள் யூதர்கள் அல்ல, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. அதை புரிஞ்சுக்கிங்க. கிறிஸ்தவங்க யாருன்னா இயேசுவின் சீசர்கள், அவங்களுக்கு தான் அந்த பேர் வந்துச்சு. அப்போஸ்தலர் 11:26 படிங்க. அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூட நின்று அநேக ஜனங்களுக்கு அப்போஸ்தலர்கள் உபதேசம் பண்ணாங்க. முதல் அந்தியோகியாவில், அது ஒரு புறஜாதி பட்டணம், அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிற்று. லேலுயா. இதுக்கும் ஒருத்தன் என்ன சொல்கிறான்? இதெல்லாம் புறஜாதிக சொன்னாங்க, புறஜாதிக நாட்டில் சொன்னாங்க, அதனால நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்லி நம்ம எப்படி சொல்கிறது? அதெல்லாம் வேற்று மதத்தில் உள்ளவன் சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொல்கிறாங்க. சரி நாயே,
நீ அப்படி சொல்லிட்டா 1 பேதுரு 4:16 படினாய. 1 பேதுரு 4:16 படிங்க. பேதுரு சொல்கிறான். பேதுருச்சுனா சாதாரண ஆளா? அப்போஸ்தலர்கள்லாம் முதன்மையானவன். அவன் சொல்கிறான், ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்தக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்தவனாக ஒருத்தன் இருந்தால் வெட்கப்படக்கூடாது. இயேசுவுக்காக பாடுபட்டா அவன் பயப்படக்கூடாது. அகிரிப்பா ராஜா ஒருத்தன் பவுலுக்கிட்ட சொல்கிறான், ஏப்பா நீ பேசுகிறத பார்த்தா கொஞ்சம் குறைய என்னை கிறிஸ்தவனாக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணுற அப்படின்னு சொல்கிறான். பவுல் சொல்கிறான், இந்த கட்டுகளை தவிர எல்லாரும் என்னை போல ஆகும்படி விரும்புகிறேன். அல்லேலூயா. ஏன்னா நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன், என்னை மாதிரி நீ ஆகணும். அதனால் கிறிஸ்தவம் என்பது புறஜாதியை வச்ச பேர் இல்லை, இயேசுவின் சீசர்களுக்கு வந்த பேர் தான் கிறிஸ்தவங்க. அந்த சீசர்கள் யூதர்கள் அல்ல, அதை முதல் புரிஞ்சுக்குங்க. யூதர்கள் மோசேயின் சீசர்கள். அது தெரியுமா உங்களுக்கு? யோவான் 9:27 படிங்க. அதாவது அந்த குருடன் 28 படிங்க. 28. அந்த குருடனை வஞ்சி, நீ தான் அந்த இயேசுவின் சீசன், நாங்கள் யார்? மோசேயின் சீசர்கள். அந்த வேதவாரகு பரிசேயர் யூதர்கள் சொன்னாங்க, ஒருத்தன் குருடனை இயேசு சுகமாக்குறாரு. எப்படி சுகமாக்குறாரு, என்னதை சுகம்? நோண்டி 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 கேட்குறாங்க. அவர் என்னடா இது, நீங்கள் சீசராக, அவருக்கு சீசராக மனதுண்டா, அதுக்கு தான் இப்படி கேட்குறீங்களான்னு சொல்லும்போது வைறாங்க. தள்ளி விட்டு வஞ்சி அடித்து, நீ தாண்டா அவன் சீசன், நாங்கள் யார்? மோசேயின் சீசர்கள்னு சொன்னாங்க. கிறிஸ்தவர்கள் பெயர் இயேசுவின் சீசர்களுக்கு வந்ததா, மோசேயின் சீசர்களுக்கு வந்ததா? சொல்லுங்கள், சொல்ல மாட்டீங்களே. இயேசுவின் சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவங்கன்னு பேர் வந்துச்சு, மோசேயின் சீசர்களுக்கு கிறிஸ்தவங்கன்னு பேர் வரல. இயேசு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போகும்போது மத்தேயு 28 அதிகாரத்திலே சொன்னார், 19:20 சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. யூதர்கள் ஜாதி வித்தியாசம் பார்ப்பாங்க, சகல ஜாதிகிட்டையும் போக மாட்டாங்க, வரமாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. பிராமணர்கள் மாதிரி ரொம்ப ஐதீகம் உள்ளவங்க, ஜாதி வெறி மதவெறி உள்ளவங்க. சகல ஜாதிகள்கிட்ட அவங்க சமாரியா தேசத்துக்கெல்லாம் போகவும் மாட்டாங்க, வரவும் மாட்டாங்க, சாப்பிடவும் மாட்டாங்க. ஆனால் இயேசு சொல்கிறாரு, சகல ஜாதிகளையும் என்னாக்குங்க? சீசராக்குங்க. அவர்களுக்கு பிதா குமாரே பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. மோசே கட்டளையிட்டது உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லலை, பழைய ஏற்பாடு உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லலை. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னார். நான் என்பது இயேசு, இயேசு என்பது யார் தெரியுமா? முதல் அப்போஸ்தலர். ரொம்ப பேர் இயேசு அப்போஸ்தலர்னு தெரியாது. எபிரேயர் 3:1 இருக்கு. எபிரேயர் 3:1 படிங்க. இப்படி இருக்க, இந்த மாதிரிலாம் இப்படி இருக்க, பரம அழைப்புக்கு, அதாவது பரலோகத்துக்கு பங்குள்ளவளாகிய என்ன சகோதரர்? பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே 4 பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த எபிரேயர் 3 அதிகாரத்தில் இயேசுவுக்கு 4 பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் பெயர் என்ன? யார், என்ன பேர் சொல்லுங்க? அப்போஸ்தலர். பரிசுத்த சகோதரர் என்பது கிறிஸ்தவங்க விசுவாசிகளுக்கு அந்த வார்த்தை. ஆனால் இயேசுவுக்குள்ள 4 பேர்களில் முதல் பேர் அப்போஸ்தலர். அப்போஸ்தலர்னால் அதோடைய அர்த்தம் என்னென்னா,
தேவனாலே அனுப்பப்பட்டவர்னு அர்த்தம். அனுப்பப்பட்டவர் என்று அர்த்தம். சுருக்கமாக சொல்ல போனால் இயேசுவுக்கு அந்த அப்போஸ்தலர்னு பேர் தேவனாலே அனுப்பப்பட்டதுனால அவர் முதல் அப்போஸ்தலர். இரண்டாவதாக இவரால் சீசர்கள் அப்போஸ்தலர் பேரிடப்பட்டு முழு உலகத்துக்கு போய் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு அனுப்பப்பட்டதுனால அவருக்கு அப்போஸ்தலர்கள் என்று பெயர் வழங்கிற்று. லூக்கா 6 அதிகாரம் 12-13 படிங்க. இயேசு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையில் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபிச்சு விடிய காலம் வந்த உடனே பொழுது விடிந்த போது மொத்தம் 82 சீசர்களை கூப்பிடுறாரு. இயேசுவுக்கு 12 சீசர்கள்னு சொல்கிறாங்க. 82 சீசர்கள் தெரியுமா உங்களுக்கு? லூக்கா 9 அதிகாரத்தில் 12 இருக்கு. லூக்கா 10 அதிகாரத்தில் வேறு 70 பேரை நியமித்தார்னு போட்டிருக்கு. மொத்தம் 82 சீசர்கள். அந்த 82 சீசர்களை அவர் வரவழைக்கிறாரு. வரவழைத்து அதில் 12 பேரை தெரிந்து கொண்டு 13 படிங்க. லூக்கா 6:13. எல்லாரையும் கூப்பிட்டு அதில் 12 பேரை தெரிந்து கொள்கிறாரு. அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிடுறார். அப்போஸ்தலர்னா நான் உங்களை அனுப்புகிறேன், சகல ஜாதிகளுக்கும் போங்க, எல்லா நாடுகளுக்கும் சுவிசேஷம் சொல்லுங்கள், சீசரானவங்க எல்லாரையும் சீசர் ஆக்குங்கன்னு சொன்னார். இவரால் சீசர்கள் அனுப்பப்பட்டதுனால அவங்க அப்போஸ்தலர்கள் என்று பெயரிடப்படுது. இயேசு தேவனால் அனுப்பப்பட்டதுனால அவர் முதல் அப்போஸ்தலர் ஆகிறார். ஆகவே நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்க? உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னார். நான் என்பது இயேசு யார்? ஒரு அப்போஸ்தலர். நான் உபதேசம் பண்ணுறேன்னு அந்த அப்போஸ்தலர் சொல்கிறது ரெண்டாவது அவர் உபதேசம். ரெண்டையும் சேர்த்தா அப்போஸ்தல உபதேசம். புரிஞ்சுக்கோங்க. அப்போஸ்தலர் சில ஆளுங்க சொல்கிறாங்க அப்போஸ்தல காலம் முதல்ல முடிஞ்சு போச்சு, 1ஆம் நூற்றாண்டோடு அவங்க எல்லாம் செத்துட்டாங்க, அவரோட எல்லாம் முடிஞ்சு அப்போஸ்தல ஊழியம், இன்றைக்கி அப்போஸ்தல ஊழியம் கிடையாது, நம்ம இஷ்டப்படி பேசலாம்னு சொல்லி சில நாயிகை சொல்கிறாங்க, நாதாரிக. இயேசு ஒரு அப்போஸ்தலர்னு சொல்லும் போது முடிஞ்சிருச்சா? அந்த ஊழியம் முடிஞ்சு போச்சா? இயேசு அவ்வளோதான் முடிஞ்சா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று ஏன்டா சொல்கிற? மரித்தேர் இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி ஏன் சொல்கிற? இன்றைக்கி இயேசு இருக்கிறார், ஜீவிக்கிறார், அந்த அப்போஸ்தலர் இருக்கிறாரு, அவர் உபதேசம் இருக்குது. பெந்தேகோஸ்து நாளில் அந்த உபதேசம் தான் முதல் தொடங்கப்பட்டது. அந்த உபதேசம் தான் அங்கே உபதேசமாக சொல்லப்பட்டது. அதனால தான் 3000 யூதர்கள் கிறிஸ்தவங்களாக மாறினாங்க. தெரியுமா உங்களுக்கு? 3000 யூதர்கள். அப்போஸ்தலர் 2:42 படிங்க. அந்த 3000 யூதர்கள் கிறிஸ்தவங்களாக மாறின பிறகு அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்துலேயும் அவங்களுடைய அந்நியோன்யத்திலையும் அந்த ராபோஜனத்தில் அப்பம் வைக்கக்கூடிய ஆராதனையில் ஜெபம் பண்ணுறதுலையும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. 47 போட்டிருக்குல்ல, அந்த ரட்சிக்கப்பட்டவங்களை கர்த்தர் அனுதினம் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அந்த சபை பில்டிங் கட்டடமோ எழுத்தின்படி ஸ்தாபனமோ உலக பிரகாரமான ஒரு டவரோ ஒரு மலையோ ஒரு தோட்டமோ இன்றைக்கி இந்த நாதாரிக வச்சுக்கிட்டு இருக்காங்களே பேர், அந்த மாதிரி அது கிடையாது. அந்த சபை பரலோகத்திலே சர்வசங்க சபையாக இருக்கிறது. எபிரேயர் 12:23 இருக்குது, படிங்க. பரலோகத்திலே பேர் எழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்தில் வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. சர்வ சங்கம் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. சர்வ சங்கம்னா தலைமை இடம்னு அர்த்தம். அங்கே வந்து நம்ம சேர்ந்துருக்கோம் இருக்கு. இங்கே நீங்கள் உலக பிரகாரமாக ஒரு கட்டடத்தில் சேரலாம், ஆனால் உங்கள் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டதாக இயேசு சொல்கிறாரு. லூக்கா 10 அதிகாரம் 20 வசனத்தில்
பிசாசு ஓடுதுன்னு சந்தோஷப்படாதீங்க. உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதுனதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. நம்ம பேர் எங்கே எழுதணும்? பரலோகத்தில் எழுதணும். இந்த உலகத்தில் இந்த என் பட்டியல்களில் எழுதியிருக்கேன், அந்த டீப் லைட்டில் என் பேர் எழுதுங்க, இந்த கல்லுவட்டில் எரியுங்க, இந்த இதில் புஸ்தகத்தில் எழுதுங்கன்னு சொல்லி வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறா. அழிஞ்சதோடு எல்லாம் அழிஞ்சு போகுது. இதில் பேர் இருந்தான்னா இல்லாவிட்டான்னா உன் பேர் எங்கே இருக்கணும்? பரலோகத்தில் எழுதிருக்கணும். ஏன்னா நம்ம குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறதாக பிலிப்பியர் 3:20 பவுல் சொல்கிறான். படிங்க. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும். எப்படி ட்ரெயினிங் எப்படி எதிர்பார்க்குறோமோ, ஏரோப்ளேனில் எப்படி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்களோ, எப்படி பஸ்ஸுக்கு காத்திருக்கிறோமோ, அதுபோல் இன்றைக்கி நம்ம உலகத்தில் பரதேசிகள், அந்நியர்கள் பரலோகத்துக்கு காத்திருக்கிறோம். வெயிட்டிங் லிஸ்ட்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. எபிரேயர் 13:14 போட்டிருக்கு, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். அல்லேலூயா. கேரளாவை சொன்னாங்க கடவுள் பூமிடான்னு சொன்னாங்க. தெய்வ ஸ்தலம், கடவுளுடைய ஏதேன் தோட்டம், கடவுளுடைய ஊரான்னு சொல்லி அந்த வயநாடை சொன்னாங்க. இன்றைக்கி எவனாவது சொல்ல முடியுமா? அதை 30 அடி 40 அடியில் போனங்கள் கீழே கிடக்கு. இவன் ஆசீர்வாதம்னு சொல்கிறான்ல, கார் கொடுப்பார், பொங்கலா கொடுப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், வீட்டை கொடுப்பார், மாடியை கொடுப்பார், எல்லாம் கீழே போச்சு ராஜா. நீ சொல்கிற ஆசீர்வாதமெல்லாம் மண்ணில் போயிடுச்சு. மன்னவனானாலும் மாடு ஓட்டி சின்னவனானாலும் மண்ணில் பிறந்தவன் மண்ணுக்கு தாண்டா போவான். நிலையானது உலகத்தில் இல்லை. இனிமேல் வரப்போகிறது எதுவோ அதைத்தான் நாடணும். அதுதான் அறிவாளி. சின்ன பிள்ளைங்க மாதிரி கையை சூம்பிக்கிட்டு குட்டி நாணையான்னு கழுத குட்டி நாணையான்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் இனிமேல் டைம் கிடையாது. மணவாட்டியாக இருந்தால் தான் மணவாளனுக்கு மனைவியாக முடியும். நீ சின்ன பிள்ளையாக இருந்தால் டாட்டா சொல்லிவிட்டு அடுத்த ரவுண்டில் வா மகளேன்னு போயிடுவார். இது மணவாளன் வரக்கூடிய கடைசி காலம். இதில் சின்ன பிள்ளைகளாக இருக்காதீங்க. வெணிய சூது இல்லாமல், சூது வெணியும் இல்லாமல். அதான் பவுல் சொல்கிறான், நீங்கள் சூது வெணியுமா இனிமேல் இருங்க. பேதுரு சொல்கிறான், நீங்கள் சூது உள்ளவர்களாக இருங்க, சின்ன குழந்தைகளை போல் இருக்காதீங்க. காலத்தை பார்த்தா போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பால உண்ணத்தக்க சின்ன பிள்ளைகளை போல் இருக்கீங்கன்னு சொல்லி பவுல் வைகிறான். ஆகவே இன்னும் சொல்லிக்கிட்டு ஏதோ கதையை ஓட்டிக்கிட்டு நம்ம ஏதோ புலப்பு நடத்தினா போதுமான்னு சொல்லி இனி இருக்காதீங்க. இனி காலம் செல்லாது. ஆகவே பரலோகம்தான் நமக்கு தாய் வீடு, பரமதேசம், மேலான எருசலேம். அதுதான் அங்கே இயேசு கிறிஸ்து தலைவராக இருக்கிறார். நமக்கெல்லாம் தலைமை இடம் அங்கே இருக்குது. அவரால் அங்கே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் இருக்கார். சபையை கட்டிக்கிட்டே வர்றார். பெந்தேகோஸ்து நாளில் இறங்கின அந்த ஆவியானவர் காலிலிருந்து சபையை கட்டுறார். அப்படியே கட்டி கழுத்து வரைக்கும் கட்டுறார். கழுத்து வரைக்கும் கட்டிட்டா மேலே தலையை கட்ட மாட்டார். ஏன்னா சபைக்கு தலை யார்? இயேசு கிறிஸ்து தான் தலை. ஸ்திரீக்கு தலை புருஷன், புருஷனுக்கு தலை கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு தலை தேவன் சொல்லி 1 கொரிந்தியர் 13:3 இருக்குது. ஆகவே தலையாகிய கிறிஸ்து, தலைன்னா தலைவர்னு அர்த்தம். ஆகவே கிறிஸ்தவ சபைக்கு தலைவர் யார்? சொல்ல மாட்டீங்களே? இயேசு கிறிஸ்து தான். இயேசு தான் தலைவர். கொலோசியர் 1:18 படிங்க. அவரே, அவரும் இல்லை, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தொர்ந்து எழுந்த முதல் பேருமானவர்.
அவரே, அவரும் இல்லை, அவரே அவரேன்னு இழுங்க. அவர் தான் தலையாகிய தலைவர். நமக்கு அவர் தான் முதல்வர். இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு முதல்வர் ஸ்டாலின் ஐயா இருக்கார். இன்னொருத்தன் வந்து நானும் முதல்வர், நானும் முதல்வர்னா அவனை நீங்கள் என்ன செய்வீங்க? இல்லை, கல்லெறிஞ்சு கொள்றதெல்லாம் பழைய ஏற்பாடு. கீழ்ப்பாக்கத்தில் கொண்டு போய் விடுவீங்க. ஐயா இவனுக்கு ஏதோ மெண்டல் பிடிச்சி தான் பைத்தியம் பிடிச்சிருச்சு, நானும் முதல்வர் நானும் முதல்வர்னு சொல்கிறான்னு எல்லோரும் அவனை ஆஸ்பத்திரி கொண்டு போய் விடுங்கப்பான்னு சொல்லி அவனை கொண்டு போய் விடுவீங்க. ஏன்னா முதல்வர் இருக்கும்போது நான் முதல்வர் நான் முதல்வர்னு சொன்னால் பைத்தியம் தானேவே. அதுபோல் சபைக்கு முதல்வர் யார்? தலைவர் யார்? இன்னைக்கு உள்ளவன் தலைவன் சொல்கிறானே, என்னன்னு சொல்கிறீங்க அவனை? நான் தலைவர், நான் பிஷப்பு, நான் ரெவரண்டு, நான் ரெட்டு, நான் டாக்டரு சொல்கிறானா இல்லையா? அப்போ அவனை எந்த ஆஸ்பத்திரியில் விடணும் நீங்கள்? ஐயா சொன்ன மாதிரி கீழ்ப்பாக்கத்தை வேறு வழி இல்லை. ஏன்னா தலைவர் ஏசு இருக்கார்ல, இப்போ இருக்கார்ல. பிஷப்புன்னா பேராயர்னு அர்த்தம். ஒரு பேராயர் செத்துட்டா இன்னொரு பேராயரை நியமிக்கலாம். ஆனால் ஏசு செத்துட்டாரா? ஏசு தானே பேராயர்னு போட்டிருக்கு. எபிரேயர் 13:20 போட்டிருக்கு. அதை படிங்க எபிரேயர் 13:20. நித்திய உடன்படிக்கையின் இரத்தமாகிய ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த ஆடுகளின் பெரிய மேய்ப்பர்னு சொல்கிறதான் பேராயர்னு சொல்கிறது. இயேசு கிறிஸ்து பெரிய ஆயராக இருப்பதுனால பேராயர் அவர் தான். கண்காணியும் அவர் தான். அந்த கண்காணி தான் பிஷப்புன்னு சொல்கிறாங்க, பேராயரை தான் பிஷப்புன்னு சொல்கிறாங்க. உன் வீட்டில் நீ வேணால் தலைவராக இருந்துக்க, உன் ட்ரஸ்ட்டுக்கு தலைவராக இருந்துக்க, உன் சொசைட்டிக்கு நீ தலைவராக இருந்துக்க ராஜா. கிறிஸ்தவ சபைக்கு தலைவர்னு இனிமேல் சொன்னேன். ஒரு தலைவர் இருக்கும்போது ஒரு தலைவர்ன்று நான் தான்னு சொன்னேன். இதில் இருந்தே என்ன தெரியுது? அநேகர் தலைவர்கள் இருக்கிறாங்கன்னா புறாடு தானே அது. ஒரு வீட்டுக்கு ஒரு தலைவர், சரி, ஒரு தலைவர் இருக்கார், அவர் தான் கணவர். ஸ்திரிக்கு தலை புருஷன் தான் தலைவர். கண்டவெல்லாம் வந்து நானும் தலைவர் நானும் தலைவர் நானும் தலைவர்னா அவனை செருப்படுத்த அடிக்காமல் வேறு என்ன செய்வீங்க? அந்த மாதிரி கிறிஸ்தவ சபைக்கு தலைவர் ஒருவர் தான். அவர் சாகலை, மாறாதவராக இருக்கார், இப்பையும் உயிரோடு தான் இருக்கார். பிதாவின் வலது பார்சத்தில் நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. திரும்ப வந்து நம்ம அழைக்க வரப்போகிறாரு. இத்தனை நீ தானே சொல்கிற. இன்னொரு தலைவர் உனக்கு எதுக்குடா? இன்னொரு கண்காணிப்பு எதுக்கு? ரெட்டு ரெவரண்டு எதுக்கு? ஊழியக்காரன்னு சொல்லு. இயேசுவுக்கு நான் ஒரு ஊழியக்காரன் சொல்லு. நான் ஒரு சேவகன், நான் ஒரு ஊழியக்காரன் அப்படி சொல்லு. யாக்கோப்பு 1 அப்போஸ்தலர்கள் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போது எப்படி எழுதுனாங்க படிங்க. யாக்கோப்பு 1:1 படிங்க. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரராயிருக்கிற ஆகிய யாக்கோப்பு. இந்த யாக்கோப்பு யார் தெரியுமா? சரியா தெரியுமா? இயேசுவின் தம்பி, கூட பிறந்த தம்பி. தெரியுமா உங்களுக்கு? கூட பிறந்த தம்பி. கலாத்தியர் 1:19 பவுல் சொல்கிறான், கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோப்புன்னு சொல்லி பவுல் சொல்கிறான். இவன் கர்த்தருடைய கூட பிறந்த சகோதரன். மரியாள் அம்மாவுக்கு 4 ஆம்பளை பையங்க பிறந்ததில் அதில் ஒருத்தன் இவனும், இன்னொரு யூதான்னு ஒருத்தன். 2 பேரும் அப்போஸ்தலர் ஆகிட்டாங்க. இந்த யூதா நிருபம் எழுதுனது அவன் தான். இந்த யாக்கோப்பு எழுதுனது இந்த யாக்கோப்பு தான். ஆகவே இயேசுவை என் அண்ணேன்னு சொல்லலை, ஊழியக்காரனாகிய அவருக்கு நான் பணிவிடக்காரன், ஊழியக்காரன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட முறையில் தன்னை தாழ்த்துனாங்க. இரத்த சாட்சிகளாக இயேசுவுக்காக செத்தாங்க, தியாகிகளாக மறித்தாங்க. அதில் ஒருத்தன் தாயா தோமா. நம்ம இந்தியாவுக்கு, நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி சாந்தோம் சர்ச்சில் இரத்த சாட்சியாக மறித்து இன்றைக்கி வந்து அங்கே அடக்கம் பண்ணி சாந்தோம் சர்ச்சில் மவுண்ட் ரோடில் இப்போ சென்னையில் இருக்கார் நினைவு சின்னம்மா. ஏவன் போய் அதை பார்க்குறான். அம்மா கல்லறை, ஐயா கல்லறை,
இந்த இந்த கல்லறை, அந்த கல்லறை, அங்கே இந்த இது நினைவு சின்னவை, அங்கே மணிமண்டபவை, ஒன்றுமில்லாத ஆளுகளை தான் பார்க்க போகிறானே தவிர தோமாவை பார்ப்போம். இந்த மாதிரி அடக்க பண்ணியிருக்காங்களே என்ன ஏதாவது கொஞ்சமாவது உணர்வு இருந்தால் கொஞ்ச நேரமாவது உட்காந்து ஒரு கொஞ்சமாவது கண்ணீர் சிந்தி அதை அந்த நினைவு கூர்ந்து கொஞ்ச நாள் வர்றதுக்கு துப்பு இருக்கா? நானும் ஐயாவும் போனோம் ஆரம்ப நாட்களில் 2 பேர் போய் கண் கலங்கி இங்கே அழுதோம். இன்றைக்கி அந்த உணர்வு இருக்க போய் தான் நான் சென்னைக்கு அடிக்கடி வர்றேன். பணம் சம்பாதிக்க வரல. ஐயாவுக்கு தெரியும், லட்சக்கணக்கான ரூபாயை புஸ்தகங்களாக எழுதி விதைச்சிருக்கேன். எத்தனையோ ஊழியர்களுக்கு என் புஸ்தகத்தை கொடுத்துருக்கேன், சத்தியத்தை சொல்லியிருக்கேன். பண ஆசைக்கு நான் வர்றதில்லை, வரப்போகிறதும் இல்லை. அப்படி ஆள் நாண்டு என்னை எண்ணாதீங்க, அப்படி கிடையாது. ஒரு ஐயா ஊழியத்துக்கு கூப்பிடும்போது, ஐயா போக்குவரத்து டிக்கெட்டு நானே போட்டுக்கிறேன், இன்னொருத்தன் கூப்பிட்டதுக்கு நீ எதற்கு அதை ஆதாயமாக்குறதுக்கு இங்கே வாண்டி ஏன் கூப்பிடுறேன்? நீயே உனக்கே ஸ்பெஷலாக கூட்டவை, நானே டிக்கெட்லாம் போட வேணாம், போக்குவரத்து செலவு நானே போட்டுக்கிறேன்னு சொல்கிறேன். சத்தியம் சொல்லணும். இந்த சத்தியம் இப்போ யார் சொல்கிறாங்க? எவனுக்கு தெரியும்? இப்போ நான் சொன்னதெல்லாம் யாருக்கு தெரியும்? சொல்லி ஆகணும்ல, தெரிஞ்சு ஆகணும்ல. அதுக்கு நான் தியாகம் பண்ணி தானே ஆகணும். இதை போய் சம்பாரிச்சிக்கிட்டு இருந்து வந்து ஏசி இல்லாமல் வரமாட்டேன், காசு இல்லாமல் வரமாட்டேன், எனக்கு இவ்வளோ ரூபாய் கொடுப்பீங்களா? இவ்வளோ ரூபாயா? ஐயா கிட்ட கேட்டாராம் ஒருவர். எவ்வளோ கேட்பார் அவர்? இவர் சிரிச்சுக்கிட்டு, ஐயா அப்படியால அவர் ஏதோ உங்களால் முடிஞ்ச காணிக்க கொடுங்க, மற்றபடி இது என்ன? இன்றைக்கி நான் எனக்குன்னு ஒரு வீடு இல்லை, வாசல் இல்லை, எனக்குன்னு ஒரு வாகனம் கிடையாது. இன்ன வரைக்கும் பல லட்சங்கள் புஸ்தகங்களாக போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேனே தவிர எனக்குன்னு நான் எதையும் சம்பாதிக்கலை, இன்னும் சம்பாதிக்க போகிறதும் கிடையாது. அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. இந்த இப்போ கூட ரெக்கார்டிங்கு கொஞ்சம் சில ஆயிரங்கள் செலவு பண்ணேன். பின்னாடி எடுக்கலாம்னா ஆதாயமாக யூடியூப்பில் போட்டால் எவன் நமக்கு காசு கொடுக்குறான்? அந்த நோக்கத்திலேயே நம்ம செய்கிறோம். கர்த்தருக்காக என் உயிரையே கொடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த பணம் காசு என்ன இது ஒரு பெருசாவாக நம்ம நினைப்போம். அப்படி ஆளா நம்ம? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்லி போகிற கூட்டமே தவிர பணத்துக்காக, காசை பொருளுக்காக, தேவனுடைய ஊழியத்தை ஆதாய பொருளாக எண்ணி இலவசமாக பெற்றதை வியாபாரமாக ஆக்குற கூட்டம் நம்ம இல்லை. இலவசமாக பெற்றோம், இலவசமாக கொடுத்துட்டு போகிறோம். ஐயா உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதும் கிடையாது. நிர்வாணமாக வந்தோம், நிர்வாணமாக போகிறோம். இந்த வயநாடு பார்த்துக்க ஒரு ஆதாரம். இதே சென்னையில் சோப்பு டப்பா மாதிரி கார் மிதங்கலையா? நீ பார்க்கலையா? எத்தனை புணங்கள் மிதங்கள் பார்க்கலையா நீ? இதே தூத்துக்குடியில் தரையாக இருக்குது, தண்ணியே வராது. எத்தனை ஆடு மாடுக, எத்தனை உயிர்கள் போனது தெரியாதா உனக்கு? இப்போ சென்னையே அழிஞ்சு போயிடும். 2031 சென்னையே தீவா மாறுன்னு சொல்லிட்டு திரியா. இப்போ நாசா விஞ்ஞானி யாருக்கு தெரியும்? நிலையில்லாத வாழ்வை. இந்த உலகம் நமக்கு சொந்தமானது அல்ல. ஆதி அப்போஸ்தலர்கள் அன்னைக்கே சொன்னாங்க. அதை இன்னைக்கு உள்ளவன் எவன் சொல்கிறான்னு சொல்லுங்கள். அவனுக்கு ஒரு சங்கம், அவனுக்கு ஒரு தலைவர், அவனுக்கு ஒரு கமிட்டி, அவனுக்கு ஒரு தேர்தல், என்னடா விளங்க போகுது? ஆகவே தேவ பிள்ளைகளாகி நீங்கள், இயேசு தலைவர், தலைமையிடம் பரலோகம், நமக்கு வழிகாட்டிகள் ஆதி அப்போஸ்தலர்கள், அவர்களால் நியமிக்கப்பட்ட நிருபங்கள் தான் நமக்கு பாட புஸ்தகம். இது நமக்கு ஒரு உண்மையான வெளிப்படுத்துகிற விசேஷம். இப்படித்தான் நம்மளை மாற்றிக்கிறணுமே தவிர இன்றைக்கி எவனும் சொல்லி கொடுத்து எவன் பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நானே நாளைக்கு பல்ட்டி அடிக்கலாம். ஒரு 10 கோடி தர்றேன்னா அந்த நேரத்தில் தானே இந்த பவுலை பார்க்க முடியும். இன்றைக்கி சொல்லலாம் பெருசாக 10 கோடி தர்றேன் பாஸ்டர், மாறிக்கிங்க, எங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது, மாறுங்கன்னா அந்த நேரத்தில் இந்த பவுலை பார்க்கணும். இப்போ நான் சும்மா பேசி பிரயோஜனம் இல்லை. மாறக்கூடியவன் தான் மனிதன், மாறாதவர் இயேசு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பிசாசு சொல்கிறான், உலகம் முழுவதும் நான் தர்றேன், என் காலில் விழுன்னு சொல்கிறான். நம்ம பொதுவாக ஒரு 10,000 ரூபா கொடுத்தாலே பிள்ளையாரே வாழ்கைன்னு சொல்கிற கூட்டம். ஆனால் இயேசுவை நல்லா கணிச்சிருக்கான். சாதாரண ஆள் இல்லை, லேசில் மயங்க மாட்டார்னு சொல்லி நல்லா யோசனை பண்ணி சொல்கிறான். உலகம் முழுவதும் தர்றேன்னு சொல்கிறேன், எல்லா நாடும் தர்றேன், எல்லா செல்வங்களும் தர்றேன். இயேசுவை எந்த அளவில் எடை போட்டிருக்கான் பாருங்க. ஆனால் ஏசு சொல்கிறாரு, அது வரைக்கும் பொறுமையாக இருந்தவர் அப்பாலபோ சாத்தானேன்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தை கேட்டு அவரால் தாங்க முடியல. அப்பாலபோ
போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது உனக்கு தெரியாதான்னு கேட்குறாரு. அது வனாந்தரத்தில் யாரும் மக்கள் எல்லாம் சொல்ல, ஆவியானவர் நமக்கு சொல்லாட்டினா இந்த ரகசியம் தெரியாது. வனாந்தரத்தில் எவனும் பார்த்தான் ஏசு சீசர்களும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஊழிய தொடக்கத்திலேயே பணக்காரனாக்கணும்னு திட்டம் போட்டான் சாத்தான். உடனே ஏசு யாரும் தெரியல, வனாந்தரமாக இருக்குது, ஆட்டையை போட்டுருவோம்டான்னு சொல்லி நினைச்சிருக்கலாம்ல. ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறாரு? அதனால தான் ஆவியானவர் மெச்சி இதை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த சத்தியத்தை. இயேசுவை ராஜாவாக்க வந்தாங்க ஐயா. யோவான் 6:15 விலகி போனார். படிங்க. யோவான் 6:15. அந்த பொதுமக்களே வந்து தன்னை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக அவங்க எல்லாரும் ஒரே மனதோடு இருக்கிறாங்க என்று இயேசு அறிஞ்சு மறுபடியும் விலகி தனியே பிரிஞ்சு போயிட்டார். அல்லேலூயா. ஒரு கவுன்சிலர் பதவிக்கு என்ன ஆசை? வெட்டிட்டு குத்திட்டு சாகுறான் ஒரு கவுன்சிலர் பதவிக்கு. ராஜா என்ன சும்மா சாதாரணமா? மக்களே விரும்புகிறாங்க. இயேசு விலகி போனார். இதுதான்யா இயேசு, ஒரிஜினல் இயேசு இதுதான். விலகி போகிறவர் தான். இந்த உலகத்தில் அவர் ராஜா கிடையாது. ஒருத்தன் சொல்கிறான் நீ ராஜாவோ, பிலாத்து சொல்கிறான் யோவான் 18 36 37 எல்லாம் ராஜா ராஜான்னு சொல்கிறாங்களே, நீ ராஜாவா அப்படி சொல்லும் போது, நான் ராஜா தான், ஆனால் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. அல்லேலூயா. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்திருக்கிறேன். இதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தேன். சத்தியவான எவனும் என்ன செய்கிறான்? சத்தம் கேட்குறான். அல்லேலூயா. நீ சத்தியவானா இருந்தா, சத்தியவானா உண்மை உள்ளவன் அர்த்தம். நீ உண்மை உள்ள கிறிஸ்தவனா இருந்தா இயேசுவுக்கு செவி கொடு. உன் பிஷப்புக்கு செவி கொடுக்காதே, உன் கமிட்டிக்கு செவி கொடுக்காதே, உன் ஸ்தாபனத்துக்கு செவி கொடுக்காதே, உலக செத்து போகிற மனுஷனுக்கு செவி கொடுக்காதே. ஒவ்வொரு ஸ்தாபனத்தில் ஒரு கொள்கை வச்சுருக்கான். நமக்குன்னு எந்த கொள்கை இல்லை, நமக்குன்னு எந்த கட்சி இல்லை, நமக்குன்னு எந்த தேர்தல் கிடையாது, நமக்குன்னு எந்த தலைமையிடம் இல்லை. நமக்குள்ள ஒரே தலைவர் இயேசு, தலைமையிடம் பரலோகம். ஆதி அப்போஸ்தலர், அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர் வழிகாட்டிகள், அவங்க எழுதுகிற நிருபங்கள் தான் பாட புஸ்தகம். இந்த நிருபங்களுடைய ரகசியங்கள்லாம் இன்னும் நிறைய இருக்குது. அதனால் தயவு செய்து ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் படிங்க, வேத பாடமாக படிங்க, தினந்தோறும் படிங்க. படிச்சிங்கன்னா இயேசு யாருன்னு தெரியும், பிதாவாகிய தேவன் யாருன்னு தெரியும், பரிசுத்த ஆவியானவர்னா யாருன்னு தெரியும், அந்தி கிறிஸ்து யாருன்னா தெரியும், கள்ளத்திற்கதிசி யாருன்னு தெரியும், 1000 ஆண்டு அரசாட்சி யாருன்னு தெரியும், ரகசிய வருகை தெரியும், 2ஆம் வருகை தெரியும், 1000 ஆண்டு அரசாட்சி தெரியும், நியாயந்தீர்ப்பு தெரியும். இத்தனையும் மூடி மறைச்சி பழைய ஏற்பாட்டிலேயே உன்னை தள்ளிட்டு போய் அங்கேயே குண்டா சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டி அப்படியே போங்கடான்னா அவன் எவ்வளோ பெரிய கள்ள நாயாக இருப்பா, உங்களை எந்த அளவில் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் என்பதை தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. ஆகவே இந்த நிருபங்களுடைய விளக்கம் என்ற இந்த தலைப்பில் நாளைக்கு தொடர்ந்து இந்த செய்தியை நாளைக்கு சொல்கிறேன். இன்றைக்கி ஐயா சொன்னதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஆகவே நிருபங்கள் முக்கியம், நிருபங்களுடைய ரகசியங்கள் முக்கியம். இதில் தான் முழு சத்தியங்கள் வெளியாகிருக்கு. பழைய ஏற்பாடு ஒரு முக்காடாக இருப்பதுனால, அது கிறிஸ்தவ உபதேசம் இல்லாதனால, அது மோசையினுடைய மதத்துக்கு, யூதர்களுடைய மார்க்கத்துக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதுனால, கிறிஸ்தவங்களாகி நமக்கு அந்த வேதம் அல்ல, கிறிஸ்துவ வேதமே வேதம். கிறிஸ்துவ வேதம் சுவிசேஷங்களும் நிருபங்களுமே தவிர பழைய ஏற்பாடு அல்ல என்பது திரும்ப வலியுறுத்தி நாளைக்கு இது தொடர்ச்சி செய்தியாக தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. நிருபங்களை பற்றி இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று
தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 27 வாசிக்கிறோம். அப்படியே ஆகவே இந்த நிருபங்கள் நமக்கு மிக முக்கியமான மிக ரொம்ப முக்கியம். இந்த கடைசி காலத்தில் நிருபங்களை படிச்சிங்கனாக்கா இனி வரும் காலங்களுக்கு நம்ம தப்பிக்கலாம். தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி நிருபந்தான். ஆமென். ஏன் ஐயா அதை வலுவுறுத்தி சொல்கிறாங்கனாக்கா, பழைய ஏற்பாடையே படிச்சுன்னுக்காதீங்க, புதிய ஏற்பாடை நிருபங்களை படிங்கன்னு சொல்கிறார். இந்த காலகட்டத்தில் நிருபங்கள் நம்மை காப்பாற்றும். ஆமென், ஆமென். சில பேர் சில உபதேசங்களை கடைப்பிடிக்கிறாங்க. சில உபதேசங்களை கோபத்தோடு பார்ப்பாங்க, கோபத்தோடு செயல்படுவாங்க, எரிச்சலாகவே இருப்பாங்க. எப்பவுமே அந்த சுபாவமே அவங்களுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா அவங்க பழைய ஏற்பாடை மட்டும்தான் கைக்கொள்கிறாங்க. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், நீ அடித்தா நான் அடிப்பேன், நீ மன்னிக்காத இருந்த நானும் மன்னியாது இருப்பேன். ஏன்னா இவங்க புதிய ஏற்பாடை கைக்கொள்கிறதே கிடையாது. புதிய ஏற்பாடு அனுபவத்துக்கு வரலை. அதனால் இவங்களுடைய எண்ணங்கள் சுபாவங்கள் எல்லாம் என்ன ஆச்சுன்னா பழைய ஏற்பாடை போலவே இருப்பாங்க. ஆமென். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், நிருபங்களை படிங்க 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 நிருபம். ஆமென். இனி வரும் காலங்களில் நீங்கள் நிருபங்களை நாளைக்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிருபங்களை படிச்சுட்டு வாங்க. நீங்கள் நைட்டு உட்காந்து கூட என்ன பண்ணுங்க, படிச்சுட்டு வாங்க. ஆமென். எந்த அதிகாரம் படிக்க முடியுமோ படிங்க. நாளைக்கு எவ்வளோ அதிகமாக படிக்கணுமோ படிங்க. இன்னும் புரியும் உங்களுக்கு. படிக்க தான் இன்னும் புரியும். ஆமென். ஆகவே இப்போது காணிக்கை பாடல் நாம் காணிக்கை செலுத்த நேரம். ஹல்லேலூயா. யாராவது ஒரு புது பாட்டு பாடுறீங்களா? காணிக்கை பாடல் யாராவது ஒருத்தர் பாடுறீங்களா?